ஆன்மீக உலா சேனலை பாருங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எத்தனை படம் நடிச்சாருங்கிறத தாண்டி எவ்வளோ சம்பாரிச்சாருன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அமௌண்ட் வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். அவர் பையன் சூர்யாவும் கார்த்தியும் ரெண்டே படத்தில் இவர் இத்தனை வருஷம் சம்பாரிச்சது அவர் சம்பாரிச்சிருப்பாரு. சரி, இதுலேயும் ஷைன் ஆகல, திருப்பி நம்ம நடிக்க போகலாமான்ட்டு இவங்க நடிக்க போகலாம்னு இங்கே வர்றதுக்குள்ள பாதி ஏஜ் முடிஞ்சிருச்சு. அப்போது இவங்க எய்மு, இவங்க டார்கெட்டு, இவங்க மொத்தமே அதை ஸ்பால் ஆயிரும். நீங்கள் இதை நீங்கள் மாற்றி செஞ்சாலே மொத்த கரியரே காலி ஆயிடுது. 25னா 7ன்னா கலைக்கு உண்டான நம்பர் நம்ம தான் சொல்லியிருக்கிறோம். அது உண்மையும் கூட. நீங்கள் அப்படி கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னாக்கா 7ஆம் தேதி பிறந்தவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க, ஏதாவது ஒன்று ஆர்ட்டில் இருப்பாங்க, கலை இருக்கும். ரஜினி கமல் பிறந்ததே 7, கமல் சூப்பர் ஸ்டாரு 7ன்னு கிரியேட் பண்ணியிருக்குது. அது அவர் பண்ணலை, பாலச்சந்தர் கொடுத்தாரு, ஆயிடுச்சு. அப்படி இருந்து பண்ணிவிட்டு அது பேரில் வந்துட்டு ஃபஸ்ட்டு லெட்ரு R இல்லை K இல்லை H Nல வைங்க. நீங்கள் என்ன ஆகணுங்கிறது ஒரு பக்கம், ஆனால் உங்களை எங்களை கொண்டு போய் அது விட்டுறதுன்றது தான் உண்மை. ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். இப்போலாம் பாத்தீங்கன்னா விழுந்து வேலை செஞ்சாலும் கூட கிடைக்கிற சம்பளம் ரொம்ப கம்மியா இருக்குங்க. ஆனா ஒரே ஒரு படம் சக்சஸ் ஆனாலே போதும், லைஃப் டைம் செட்டில்மெண்ட் நிச்சயமா கிடைச்சிரும். சோ கலைத்துறை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ரொம்பவே பெரிய அளவுல வளர்ந்திருக்கு இல்லையா? இந்த கலைத்துறையில சக்சஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய எண்கள் என்ன, அவங்க ஏதாவது பண்ணினாக்க இன்னும் நிறைய லைம்லைட் கிடைக்குமா? இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஃபார்மேட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்கள். வாங்க நேயர்களே, சார் சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். லைஃப் டைம் ஃபுல்லா உழைக்கிறவங்க சம்பாதிக்கிற பணத்திற்கும் ஒரே ஒரு படத்துல நல்ல மாஸ் ஹிட் கொடுக்கிற ஒரு படத்துல கிடைக்கிற வருமானத்திற்கும் பாத்தீங்கன்னாக்க ஏணி வச்சா கூட எட்டாது சார். அந்த அளவிற்கு ஒரு ஓவர் நைட்ல லைம்லைட் கிடைக்கக்கூடிய நிறைய நபர்களும் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? சோ கலைத்துறை அப்படிங்கறது ஒரு காலத்துலதான் சார் டாக்டரா இருக்கணும், இன்ஜினியரா இருக்கணும், இதெல்லாம் இருந்தது. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னாக்க ஆர்ட் ஃபீல்டு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடைந்திருக்கு இல்லைங்களா? சோ இந்த ஆர்ட் துறை, கலைத்துறையில வந்து சக்சஸ் கிடைக்கணும்னா அதற்கு உரித்தான எண்கள் என்ன? சப்போஸ் அந்த எண்கள்ல நாங்க இல்லைனாக்க எங்களுக்கும் சக்சஸ் வேணும்னா அது எப்படி கிடைக்க வைக்கிறது? ஆமா, முன்னெல்லாம் விஷுவல் கம்யூனிகேஷன் ஒண்ணு கிடையாது. ஆமா, சப்ஜெக்ட் கொண்டு வந்துட்டாங்க விஷுவல் கம்யூனிகேஷன். அது ஒரு அங்கீகாரம் பண்ணிட்டு கொண்டு வந்துட்டாங்க. ஒன்றும் பரவாயில்ல. இப்போ நடிகர் சிவகுமார் இருக்கிறாரு, அவர் எத்தனை வருடங்கள் நடிச்சாரு அப்படிங்கிறதையும் தாண்டி, எத்தனை படம் நடிச்சாருங்கிறதையும் தாண்டி எவ்வளோ சம்பாரிச்சாருன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அமௌண்ட் வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். அவர் பையன் சூர்யாவும் கார்த்தியும் ரெண்டே படத்துல இவர் இத்தனை வருஷம் சம்பாரிச்சது அவர் சம்பாரிச்சிருப்பாரு. முடிஞ்சு போயிருச்சு. அது நம்ம சொல்லிதான் இல்லை, அது ஊர் உலகத்துக்கே தெரியும். ஸோ இன்னைக்குள்ள உலகம் அப்படி. ஆனால் நாம சொல்ல போறது இன்னைக்கு சப்ஜெக்ட் என்னன்னா, அதை தாண்டி எந்த எண்ணு பிறந்தவங்க அந்த கலையில கரெக்டாக அவங்க சூஸ் பண்ணணும். அவங்க மாத்தி சூஸ் பண்ணாலும் அவங்களால வந்து ஷைன் பண்ண முடியாது. இப்போ ஒரு டேட்டு, இந்த தேதிக்கு இப்போ அவங்க வந்துட்டு முதல்ல வந்து நினைப்பாங்க தான் நடிகணும் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க, நடிகராகவும் நடிகையாகவும் இருப்பாங்க. கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் வருஷம் ஆனதுக்கப்புறம் தன்னால் அதில் ஷைன் பண்ண முடியல, நம்ம சிங்கரா போகலான்ட்டு போவாங்க. என்ன கொஞ்சம் சிங்கிங் இருக்கும், இது இருக்கும், ஏன்னா எல்லாம் கலை தானே, சிங்கிங் இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சிங்கரா போகலான்னு சிங்கரா போவாங்க. சிங்கரா போயிட்டு கொஞ்சம் அது சிங்கரா போயிட்டு அது கொஞ்சம் நாளுன்றது கொஞ்சம் வருஷம், நம்ம கொஞ்சம் நிமிஷத்தில் சொல்லி முடிக்கணும். கொஞ்சம் வருஷம் போவாங்க. சரி, இதுலேயும் ஷைன் ஆகல, திருப்பி நம்ம நடிக்க போகலாமான்ட்டு இவங்க நடிக்க போகலாம்னு இங்கே வர்றதுக்குள்ள பாதி ஏஜ் முடிஞ்சிருச்சு. அப்போ லைஃபே டோட்டலாக லூஸ் பண்ணிட்டாங்க. லைஃப்பை லூஸ் பண்ணல, கரியரை லூஸ் பண்ணிட்டாங்க. லைஃப் இல்லை, லைஃப் இருக்கு, கரியர் காலி. இவங்க ஹீரோயினா நடிக்கணும்னு நினைச்சது போய் அம்மா அப்பா கேரக்டர் வந்துட்டாங்க. அம்மா அப்பா கேரக்டர்ல என்ன காசு வந்துட போகுது, ஒன்றும் வரப்போறதில்ல. அது நம்ம ஜீவிக்க தான் முடியும், லைஃபை ரன் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அப்போது இவங்க எய்மு, இவங்க டார்கெட்டு, இவங்க மொத்தமே அதை ஸ்பால் ஆயிரும். அதுக்கு காரணம் இவங்க எடுத்த டிசிஷனா அப்படிங்கிறதையும் தாண்டி அது ஆமாம் தான், இந்த நம்பருக்கு இவங்க இதை தான் சூஸ் பண்ணணும்னு இருக்கு, இந்த நம்பருக்கு இவங்க இந்த பேர் தான் வைக்கணும்னு இருக்கு. ரெண்டுத்தையும் கரெக்டாக செஞ்சிட்டாக்கா இவங்களை கரெக்டான ரூட்டு கொண்டு போயிடும். நடிகராக இருக்கிறவங்க நடிகராகுங்க, எல்லாமே கலை தான். சிங்கராக இருக்கிறவங்க சிங்கராகுங்க, மியூசிக் டைரக்டர் ஆகுங்க, நீங்கள் அதாகுங்க, அதில் நிறைய இருக்கு. அப்போ நீங்கள் இதை நீங்கள் மாற்றி செஞ்சாலே மொத்த கரியரே காலி ஆயிடுது, லைஃப்பை லூஸ் பண்ணிடுறீங்க. ஸோ அப்புறமா திருப்பி அதை போய் நம்ம வாழ முடியாது. ஏன்னா இன்னைக்கு தேதி என்ன,
இன்றைக்கி தேதி பிறந்து போட்டு பாருங்க. ஏதோ ஒரு நம்ம பேசுகிறப்ப நான் ஒரு டேட்டை சொல்ல போகிறேன், இன்றைக்கி டேட்டு பார்த்து என்ன பேசுகிற தேதி சொல்லிட்டாக்க அது இதாகி போயிடும். ஏன்னா நீங்கள் பார்க்கும்போது அது என்றைக்கு பார்ப்பீங்கன்னு தெரியாது. இன்றைக்கி பிறந்த தேதி ஏதோ தேதி மாதம் போடுங்க. அடுத்த வருஷம் இந்த தேதி மாதம் வருமா? வரும். வருஷம் வராது. அப்படின்னா இன்னைக்கு பிறந்த தேதியை நம்ம இன்னையோடு பார்த்துடணும். நம்ம வாழ்நாள் முழுவதும் யாருமே இன்னொரு நாள் நம்ம வருஷத்துல நம்ம வாழ்கிற வாழ்நாளில் கடைசி வரைக்கும் பார்க்க முடியாது. ரீவைண்டே கிடையாது. ஸோ ஒவ்வொரு நாளும் கோல்டன் பீரியட் தான் எல்லாத்துக்கும். அப்போ அந்த ஒரு நாளை நம்ம லூஸ் பண்ணிடக்கூடாது. ஏதாவது டூ சம்திங், ஏதோ நம்ம பண்ணிடணும். எதோ நாள் பண்ணுங்கள், நீங்கள் எத்தனை நாள் பண்ணுங்கள். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஏதாவது நோண்டிக்கிட்டே இருப்பேன், செஞ்சுக்கிட்டே இருப்பேன். இந்த பல்பெலாம் எரியாதுக்கு போட அப்போல்லாம் டூம் லைட்டு தானே, இதெல்லாம் கிடையாது. டியூப் லைட் கூட இருக்கும், வெறும் டூம் லைட்டுன்னுவாங்க. பீஸ் போனதுக்கெல்லாம் என் வேலையை பீஸ் போனதெல்லாம் எரிய வைக்கிற வேலை தான். ஓ, அந்த டங்ஷன் இருக்கு இல்லைங்களா, எஸ் சார். அதெல்லாம் அதுக்கு காசுலாம் இல்லை, சும்மா யாருக்குனாலும் என்ன தான் கூப்பிடுவாங்க. கரெக்டாக போய் எல்லா வீட்டில் போய் நின்று எரிய வச்சேன். அது கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் தான். அந்த டங்ஷன் உடஞ்சிரும், அது அப்படி விழுந்துடும். அது அழகாக செட் பண்ணி திருப்பி செட் பண்ணிட்டு வந்து திருப்பி ஓடும். அது அன்னைக்கு ஃபியூஸ் போன பல்பை எரிய வச்சிங்க, நீங்கள் ஃபியூஸ் போன வாழ்க்கையை மிளிர வைக்கிறீங்க சார். அதுதான் வித்தியாசம் நிஜமாவே. சூப்பராக சொன்னீங்க. நான் அவெல்லாம் யோசிக்கல, நல்லா சொன்னீங்க. அஃப்கோர்ஸ் கடவுள் அதெல்லாம் பார்ப்பார். அதுதான் சொல்ல வரோம். நம்மளெல்லாம் கடவுள் வந்துட்டு யாரும் கரெக்டாக ஆளை சூஸ் பண்ணுவார். அவருக்கு தெரியும், அவருக்கு இவங்ககிட்ட கொடுத்தா இவன் செய்வான், இவங்ககிட்ட கொடுத்தா இவங்க செய்வாங்கன்றது நம்மளோட அவர் தான் ரொம்ப தெளிவாக இருப்பார். நான் எப்பவுமே சின்ன வயசுலேருந்து சரி, எல்லா விஷயத்துலையும் எனக்குன்னு அப்படின்னு நினச்சிக்கிறதே இல்லை. எல்லாத்துக்கும் தான் சொல்லிட்டு இப்போ கூட போய் சாமி எந்த கோயிலில் போய் நின்று கூப்பிட்டா கூட எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்க மாட்டேன். எது கேட்கணும், எனக்கு என்ன வேணுங்கிறது அது கூட தெரியாமல் அவர் இருக்கிறாரு. மொத்தத்தையும் உலகத்தையும் தெரிஞ்சு கேட்க மாட்டேன். அதேமாரி இந்த சாமி ரூமில் போய் நின்று கத்திலாம் கேட்கவே கூடாது. அவருக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. மௌனமாக தான் கேட்கணும். பாட்டு பாடுறது அது வேற, அது தட்டி எழுப்புறது அது வேற விஷயம். நமக்கு அது வந்து பொதுவாக பாட்டு பாடுறது. உங்களுக்காக கேட்கும்போது சத்தம் போட்டு கேட்கக்கூடாது. மெதுவாக உள் மனசில் தான் பேசணும். உள் மனசுல யாரெல்லாம் கடவுள்கிட்ட கேட்குறீங்களோ அவங்களுக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும். ஆமாம், உள் மனசுலேயே நீங்கள் வாய் விட்டு சொல்லணும் கூட இல்லை, உள்ளுக்குள்ளே நினைங்க. அதுதான் சாத்தியப்படும், அதுதான் சக்ஸஸ் கொடுப்பாரு. ஓகே, நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். அப்போ அதனால் இந்த நம்பருக்கு பார்த்தீங்கன்னாக்கா எந்த நம்பர்லாம் அப்படின்னு ஒன்று இருக்குது. எல்லா நம்பரும் அப்படின்றதெல்லாம் இல்லை. அந்த நம்பர் இப்போ வந்துட்டு இப்போ உதாரணத்துக்கு இப்போ 25ஆம் வைங்க. 25னா 7ன்னா கலைக்கு உண்டான நம்பர் நம்ம தான் சொல்லியிருக்கிறோம். அது உண்மையும் கூட. நீங்கள் அப்படி கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னாக்கா 7ஆம் தேதி பிறந்தவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒன்று ஆர்ட்டில் இருப்பாங்க, கலை இருக்கும். அது தேதியில் இருந்தாலும் சரி, மாதத்தில் இருந்தாலும் சரி, வருஷத்தில் இருந்தாலும் சரி, விதியில் இருந்தாலும் சரி, அது எங்கே இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய கெரியர் மாறும். தோனியோடைய ஜெர்சி நம்பர் கூட 7 தான். ஆமாம், 77 அவர் 7 அவர் 1981 வருஷத்தே சொல்லிடுறேன். அவர் 7 அது வந்து அதனால தான் இப்போ நம்பர் ஜெர்சி நம்பர் 7ன்னு போட்டிருப்பாரு. கிளிக் ஆகிடுச்சு. அவர் 7 தடவை 7க்கு போட்டார். அதுதான் சொல்கிறேன். இந்த 7 அப்படி பார்த்தா கமலஹாசன் 7 அவர் ஒன்றும் கிரிக்கெட் பிளேயராக இல்லையே. அதை தான் சொல்ல வரேன். இந்த 7 எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதோட கனெக்டிவிட்டி நம்பர் எதெல்லாம் இருக்கோ அப்போ நீங்கள் நடிகரா, ஆக்டரா, டைரக்டரா, ஜிம்னாஸ்டிக்கில் உள்ளவங்களா, கிரிக்கெட் பிளேயரா, எல்லாமே இந்த ஆர்ட்டு இந்த நம்பர் இல்லாமல் ஆர்ட்டில் உள்ள போய் நம்மளோட கனெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகாமல் இருக்காது. கனெக்ட் பண்ணுவோம். அப்படி அதில் இல்லைனாக்கா பேரை கனெக்ட் பண்ணிக்கணும். ஓகே. ஆமாம், 12/12/1950 3/3/6/3. இப்போ ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் அவர்னு 7 இருக்குது. கமலஹாசன் 7க்கு ஆர்ட் வந்து அவர் ஏன் வந்தார்? ரஜினிகாந்த்னு அவர் பேரையும் இதையும் போட்டால் 7ல் வந்து நின்றோம். ஓகே, நான் இதைத்தான் சொல்லுவேன். ஆக்சுவல் நம்பருக்கு இருக்கிற பவரோட கிரியேட் பண்ணுற நம்பருக்கு தான் வந்து ஹார்ஸ் பவர் அதிகம். அது கமலஹாசன் ரஜினி போட்டால் அதுதான் உண்மை. ரஜினி கமல் பிறந்ததே 7, கமல் சூப்பர் ஸ்டாரு 7ன்னு கிரியேட் பண்ணியிருக்குது. அது அவர் பண்ணலை, பாலச்சந்தர் கொடுத்தாரு, ஆயிடுச்சு. முதல் கையில் கூட்டு போட்டால் வந்துருச்சு. 7 கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ண நம்பர் தான் எப்பவும் பவர். இதை தான் நம்ம சொல்கிறோம். அப்போ கிரியேட் பண்ண நம்பர் எது? நியூமராலஜி. அதுக்கு தான் பவர் தாசி, அதுதான் ஹார்ஸ் பவர். ஓகே, எனிகோ இப்போது இந்த 25ஆம் தேதி பிறந்திருக்காங்க. இதில் வந்து அவங்க என்னெல்லாம் இருக்கலாம் நம்ம சொல்லிக்கலாம், அது வேறு விஷயம். 25 ஆர்ட் தான். நீங்கள் அது இல்லாமல் நீங்கள் வேறு எதில் போனாலும் ஒரு கலை சம்பந்தம் கலையோடு நீங்கள் கனெக்ட் ஆகணும். அப்படி இருந்து பண்ணிவிட்டு அது பேரில் வந்துட்டு ஃபஸ்ட்டு லெட்ரு R இல்லை K இல்லை H Nல வைங்க. நீங்கள் என்ன ஆகணுங்கிறது ஒரு பக்கம்,
ஆனால் உங்களை எங்களை கொண்டு போய் அது விட்டுறதுன்றது தான் உண்மை. கரெக்டாக கனெக்ட் பண்ணிடும். இப்போது 7, 16, 25 7, 16, 25 அப்படின்னாக்கா 7 அப்படின்னு சொன்னாக்கா அது எங்கே கொண்டு போய் விடும்? நம்ம ஆக்டிங் பண்ணலாம், டெக்னீஷியனாக இருக்கலாம். 25 ஆக்டிங் பண்ணலாம், டெக்னீஷியனாக இருக்கலாம். 16 அதுவும் 7 தானே, அது ப்ரொடியூசராகவும் இருக்கலாம். ஆக்டிங் வரும், எல்லாத்திலும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். இது தேதியில், அப்புறம் மாதத்தில், வருஷத்தில் நீங்கள் எங்கே வேணாலும் இருங்க இந்த நம்பரு. ஆனால் நீங்கள் வைக்கிற பேர் இந்த 4 நம்பரை தவிர எதில் இருந்தாலும் சடனாக உங்களுக்கு வந்து இது ஒன்றும் கே இல்லை 6 இல்லை HN வேறு லெவலில் கொண்டு போய் விட்டுரும். உங்களை இன்டர்நேஷ்னலில் கொண்டு போய் உங்களை விட்டுரும். மற்றதெல்லாம் இருந்தனா அதனுடைய பர்சன்டேஜ் வேரியேஷன் கொஞ்சம் குறையும், அவ்வளோதான். சக்சஸ் லெவல் கொஞ்சம் அதுக்கு சிலது வந்து மேலேயே தூக்காது. இப்போ எஸ்ல பேர் இருந்ததுன்னு வைங்க, உங்களை எலும்பவே விடாது, டைவர்ட் பண்ணி விட்டுரும். உங்களை பூச்சாண்டி மாதிரி காமிச்சு விட்டுரும். நடிகர் ஆகணும் அப்படிங்கிறவங்க சிங்கராக மாற்றணும். முதல்ல சொன்னோம் பார்த்தீங்களா, நடிகர் ஆகணுன்ற சிங்கராக போயிட்டாங்க, சிங்கராக போயிட்டு இங்கே வந்துட்டாங்க. அப்போ அதுக்கு என்ன காரணம்? உங்கள் முதல் எழுத்து வந்துட்டு தவறாக இருந்துருச்சுனாக்கா. சார் சுசீலா அம்மா எஸ் தான், அவங்க எவ்வளோ பெரிய சிங்கர் சார். இல்லை எஸ் இருந்தாவே நான் தப்புன்னு சொல்ல, அவங்க 7ஆம் தேதி பிறந்திருக்காங்க. ஓ 7ல் பிறந்து எஸ் இருக்கக்கூடாது, அப்படிதான் சொன்னேன். ஓகே அப்படிதான் சொன்னேன். ஓகே சார். அதனால் அது அது அவங்கள கொண்டு போய் விடாது. காரணம் வந்துட்டு அது உங்களை இப்போ அந்த பூச்சாண்டி காமிச்சு விட்டுரும். இப்படி போகிறத இப்படி போக விடாமல் இப்படி திருப்பி விட்டுரும். உங்களை நல்லா ஷைன் பண்ணக்கூடியவரை ஷைன் பண்ண விடாமல் பண்ணிடும். முதல் எழுத்து அல்பாபெட்டிக் லெட்டரை தவறாக போட்டிங்கனாக்கா நம்மளுடைய வாழ்க்கை கெரியரையே வந்துட்டு அது ராங் டிஸ்டன்ஸ் காமிச்சு விட்ருவோம். டைவர்ஷன், டைவிஷனாக கொண்டு போயிட்டு கடைசியில் எங்கன்னா கொண்டு போய் விட்டுட்டு நம்ம கெரியரே அதை க்ளோஸ் பண்ணிடுறது. அதனால் பேருனுடைய அல்பாபெட்டிக்கு ரொம்ப முக்கியம், எல்லாத்துக்கும் பொருந்தும். எஸ்பெஷலி இந்த மாதிரி கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியப்படும். ரொம்ப அவங்கள வந்து உங்களுக்குன்னு உண்டான திறமையை உங்களை கரெக்டாக காட்டாமல் உங்களை டிவைட் பண்ணி விட்டுரும். மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு நினைக்கிறவங்கள வந்துட்டு ஸ்போர்ட்ஸில் போய் எடுத்து போய் விட்டுரும். நீங்கள் மியூசிக் டைரக்டரும் ஆக மாட்டீங்க, ஸ்போர்ட்ஸ்லேயும் ஆக மாட்டீங்க. ஜிம்னாஸ்டிக்கில் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்கிறவங்கள மியூசிக் டைரக்டர் ஆக்கி விட்டுட்டு அதுலேயும் பண்ண விடாமல் இதுலேயும் பண்ண விடாமல் பட்டுரும். பேருன்னு முதல் எழுத்து அது ரொம்ப அவசியம். அதனால் உங்களை லைஃப்பை நீங்கள் உங்களை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு இதெல்லாம் தேவைப்படுது. கரெக்டாக இல்லை உங்கள் மாற்றிக்கிங்க, பிறக்க போகிற குழந்தைக்கு கரெக்டாக வைங்க, லைஃப்பை சக்ஸஸ் பண்ணிவிட்டு இன்டர்நேஷ்னலும் பெரிய ஆளாயிருங்க. சூப்பர் சார். இப்போ 7 மாதிரி வேற என்ன நம்பர் ஆர்ட் ஃபீல்டுக்கு ரொம்ப ஆப்டான நம்பர் இருக்கு சார்? 7 கூட மற்ற இன்னொரு நம்பர் தொடர்ந்து எது வருதோ அதோ 17, 27 அப்படி அது கூட வேலை செய்யும். அதான் நான் முதல்ல சொல்லிட்டேனே, தேதியில் இருக்கலாம், மாதத்தில் இருக்கலாம், வருஷத்தில் இருக்கலாம், விதி எண்ணில் இருக்கலாம். நம்ம சொல்கிறது சும்மா 2 செகண்டில் சொல்லிட்டோம். 17 கூட வேலை செய்யும், 27 கூட செய்யும். எல்லா நம்பர்லையும் அது வரும்போது தேதி மாதம்லாம் போட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுவே கோடிக்கணக்காக இருக்கு. ஜூலை மாதம் பிறந்தவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, வருஷத்தில் பிறந்தவங்க 7 வந்தவங்க எவ்வளோ இருப்பாங்க, விதி எண்ணில் பிறந்தவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க. இப்போ இவங்களை தவிர வேற யாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது ஆர்ட் ஃபீல்டில். ஆமாம், சினிமாவில் வெறும் இவங்களே தான் இருக்கணுமா? அப்படிலாம் கிடையாது. சினிமாவில் தாண்டி சில பேர் அப்படி பார்த்தா எம்ஜிஆர் இருக்கிறாரு. எம்ஜிஆர் தேதி 17, 17/1/1917. அவர்கிட்ட அவர் 7ஆம் தேதி பிறக்கவே இல்லையா? அதான் இப்போ தான் சொன்னேன் இல்லையா, 7ன்னு எங்கேயாவது ஒரு டைரக்ட் இல்லை இன்டைரக்ட் 17 வந்துருச்சு இல்லையா, சினிமாவில் இருப்பார். எப்போ தேதி 8, ஃபேட்டு 9 ப்ரொடியூசராகவும் இட்டார். அவர் ப்ரொடியூசர் பண்ணார், அவர் நிறைய படம் பண்ணியிருக்கிறார். ஸோ அதனால் வந்துட்டு அவருக்கு எல்லாம் கலை வரும். அந்த ஆர்ட் எல்லாம் நடிகராகவும் இருப்பார், டெக்னீஷியனாகவும் இருப்பார், ப்ரொடியூசராக இருப்பார். எல்லா நம்பரும் அதுக்குள்ளே இருக்குது. வாழ்வித்தை அதிலெல்லாம் கூட மார்ஷியல் ஆர்ட்ஸில் கூட சாம்பியன் அவர். நிஜமாவே சூப்பர் சார். அதாவது வாழ்க்கையில சக்சஸ் அப்படிங்கிறது எப்படி கிடைக்குது, எப்படி கிடைக்க மாட்டேங்குது, நாங்க எல்லாம் வந்து விழிப்பிதிங்க நின்றோம் சார். ஆனா அதற்குள்ள இருக்கக்கூடிய இந்த சக்சஸ் மந்த்ரா இவ்வளவுதான்ப்பா, இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, தானா எல்லாருமே சக்சஸ்ஃபுல்லா வாழ முடியும் அப்படின்னு ஒரு ரகசிய தகவலை எங்களுக்காகவே வெளிப்படையா சொன்னீங்க சார். அதற்காகவே கோடானு கோடி அன்பு நெஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் சிரம் தாழ்ந்த நன்றிகள் சார். ஆன்மீக உலா சேனலை பாருங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.